எல்லா பலவீனங்களை சுட்டரிக்கும். கர்த்தர் கொடுத்த அற்புதமான ஒரு கிருபை அபிஷேகம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சும்மா இருக்கவே மாட்டான். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட விடுதலை பெறுவான். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலான காரியத்தை பார்ப்பான். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தலை உயர்த்தப்படும். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு சிறந்த இடம் கிடைக்கும். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு எல்லாருடைய கண்கள தயவு கிடைக்கும். அபிஷேகம் இருக்கா? இதெல்லாம் வாழ்க்கையில நடக்குதா? இல்லைன்னா உனக்கும் அபிஷேகத்துக்கு எங்கேயோ பிரச்சனை இருக்கு. இப்பவே சரி செய்து கொள். இப்பவே சரி செய்து கொள். இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு விடுதலையோட போகணும். ஒரு விடுதலையோட போகணும். ஒரு விடுதலையோட போகணும். அப்படியே அல்ல, வந்த வண்ணமாய் அல்ல. இன்னைக்கு ஒரு போராட்டத்தில் விடுதலை பெற்றவளா போகணும். எல்லாரும் ஏசப்பை நோக்கி பாருங்க. பாருங்க, என் அபிஷேக தடைக்கு காரணம் என்ன ஏசப்பா, அதை எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு போகும்போது ஒரு பெரிய விடுதலையோட தான் போகணும். ஒரு பெரிய ஜெயத்தோட தான் போகணும். ஒரு பெரிய வல்லமையான கிரியைகளை பெற்றுக்கொண்டு தான் போகணும். நான் போக மாட்டேன் ஏசப்பா, வெறுமையா போக மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. தேவனை நோக்கி பாருங்க. தேவனை நோக்கி பாருங்க. மனுஷனோட போராட வேண்டாம். தேவனோட சமூகத்தில் ஊற்றுங்க. உங்களை இங்க ஊற்ற அங்க விடுதலை பார்ப்பீங்க. இங்க அபிஷேகம் இறங்க உங்க போராட்டம் உங்களை விட்டு விலகி செல்வதை பார்ப்பீங்க. உங்க கண்ணீர் தூரமாவதை பார்ப்பீங்க. உங்க வியாதி உங்களை விட்டு விலகுவதை பார்ப்பீங்க. உங்க பிள்ளையோட சமாதானம் பெரிதா இருப்பதை பார்ப்பீங்க. உங்க வருமானம் உயர்த்தப்படுவதை பார்ப்பீங்க. அநேகருடைய கண்களில் தயவு கிடைப்பதை பார்ப்பீங்க. நீங்க இங்க முழங்கால் படியிட இங்க ஏசப்பாவை நோக்கி பார்க்க அவருடைய கண்கள் உங்களுக்கு கிருபை கிடைக்க இன்னைக்கு காரியங்கள் மாறுதலாய் முடிய போகுது. நிறைவானவர் வரும்போது எல்லா குறைவும் மறைந்து போகும். இல்லாதவைகள் இருக்கிறது போல் அழைத்து கொடுக்கிற தேவன் இது உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் மகனை, உனக்கான வார்த்தை இது. என் மகளே, இது உனக்கான வார்த்தை. உன் போராட்டம் பெருசு. உன் அபிஷேகத்தை வளர்த்துக்கொள் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள். என்ன தடையா இருக்கு அதை உடை தெரி. இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகம் வல்லமையானது. உன் வாழ்க்கையை மாற்றும். உன் சூழ்நிலையை மாற்றும். உன் போராட்டங்களை மாற்றும். அநேக வாசலை உனக்கு திறந்து கொடுக்கும். அநேகருடைய கண்களை உனக்கு தயவு கிடைக்க செய்யும். இன்னைக்கு பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. தடைகளை நீக்கி போடு. உன்னை தாழ்த்து ஏசப்பட கரத்துல தாழ்த்து ஒப்புக்கொடு. நோக்கிப்பா ஆண்டவர்ட்ட நோக்கிப்பா. போராட்டத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தரை நோக்கிப்பார். வேதனையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையை நோக்கிப்பார். பலவீனத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையை நோக்கிப்பார். கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. ஒரு செகண்டும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள மாறிடும். சூழ்நிலை மாறிடும். அபிஷேகம் எல்லாத்தையும் மாத்தும். காரியங்களை மாறுதலை முடிவு பண்ணும். நிச்சயம் உனக்கு வழியை உண்டாக்கும். நிச்சயம் கர்த்தர் உனக்கு வாசலை திறப்பா. நிச்சயம் நீ சோர்ந்து போவதில்லை. நீ கட்டப்படுவ. உன் குடும்பம் கட்டப்படும். உன் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கும். உன் வருமானம் உயர்த்தப்படும். உனக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பான். உன் காலங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறும். வற்றாத நீருற்றை போல நீ மாறுவாய். உனக்கான துறவை நீ பெற்றுக் கொள்ளுவாய். உனக்கான வாசல் உனக்கு கொடுக்கப்படும்.